எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனம் மொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு பிரதி தினமும் கடவுள் வாழ்த்திலிருந்து தொடங்கி மேருமந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலர் என்னிடத்தில் கேட்டிருந்தார்கள், நீங்கள் சொல்லி தான் சமூகம் மாறிவிடப் போகிறதா அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் கேலியாக சொல்வதுண்டு. இன்னும் சில பேர் மனசுக்குப்பட நினச்சிட்டு இருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம். இதுபோல் யார் யாரெல்லாம் சமூக தொண்டு, சமூக சேவை அப்படின்னு வர்றவங்களெல்லாம் இது மாதிரி ஒரு கேலி பேசுகிறதுங்கிறது தொன்று தொண்டு வரக்கூடிய ஒரு செயல்தான். இது ஒன்றும் புதுசு இல்லை. அதற்காக சமூகத்தை சீர்திருத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் தன்னை மாற்றிக்கொள்வதும் இல்லை. ஏன்னா எப்போ அதில் இறங்கிட்டாங்களோ அவ்வளோ சீக்கிரம் விட்ரா பண்ண மாட்டாங்கங்கிறது தான் வரலாறு தெரிவிக்கிறது. அப்படி வெளியில் போகிறாங்கன்னா இவங்க வேறு ஏதோ காரணத்துக்காக உள்ளே வந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் நீங்கள் சொல்லி தான் இந்த சமூகம் மாறிட போதா, இல்லை அமைதி ஏற்பட போகிறதா அப்படிங்கிற வசனங்களை கேட்டுக்கொண்டு தான் நாம் இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் எக்காலத்திலுமே உண்டு. அவர்களுக்கெல்லாம் என்னை பொறுத்தவரை நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன் நீங்கள் கூட சொல்லலாம், இதை நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்கன்னா ஏன் நீங்கள் கூட அதை சொல்லலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ நான் சொல்லியோ எழுதியோ இல்லை கோயிலாக சென்று அதை படம் பிடித்து தொன்மை சின்பங்களை எல்லாம் பார்த்து அதனுடைய தகவல்களை எல்லாம் திரட்டி கட்டுரைகள், படங்களை வெளியிட்டு அறம் செழிக்கப் போகிறதா அப்படிங்கிற யோசனையெல்லாம் நான் செய்யலை. நான் தனி மனிதனாக அதை செய்து முடிக்கவும் முடியாது. ஏதோ என்னுடைய பங்கிற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை இந்த சமூகம் முழுமையாக மாற்றிவிடும் அப்படிங்கிற எண்ணத்திலே நான் செய்யவில்லை. அதுபோல தான் ஒவ்வொருத்தரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் நான் மட்டுமே இதை மாற்றிவிடுவேன் என்று நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் ஒன்று இருக்கிறது. அது அடிக்கடி எனக்கு நினைப்பு வருவது உண்டு. இது 2014 அப்படிங்கிறது ஞாபகம் எனக்கு. மேபி கொஞ்சம் முன்ன பண்ண கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன். வங்காரி மாத்தாய் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி இருந்தாங்க. கென்மையாவை சேர்ந்த ஒரு கவிஞர். அவர் 2004 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர். அவர் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் என்றும் சொல்லுவார்கள். புறச்சூழல் மாறுபடுவதை தவிர்க்க பல கவிதைகளை எழுதி கடமையாற்றியவர். அவர் ஒரு சமூக சேவகி அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம். இந்த வங்காரி மாத்தாய் அவங்க பேர், அந்த அம்மா பேர். அவங்கெல்லாம் பார்த்தாலே தெரியும், கருப்பாக இருப்பாங்க, பல்லு மட்டும் வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு சிரிப்போடு இருப்பாங்க அவங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கலாம். அது ஃபோட்டோவுக்கு இந்த பேர் தானான்னு தெரியாமல் இருந்திருக்கலாம், அவ்வளோதான். அவர் அந்த பரிசை பெற்றவுடன் ஊடகத்தை சேர்ந்தவர்களாம் உடனே எடுத்துகிட்டு வந்துடுவாங்கள மைக்கை. அந்த மாதிரி அந்த காலத்தில் வீடியோ இல்லை, அதிகமாக எடுக்கப்படவில்லை. ஒன்று 2 தான் வந்ததுன்னு வச்சிங்களேன். பார்த்தா ஆடியோவில் கேள்வி ஒருத்தர் கேட்குறார், நீங்கள் ஒருவர் இந்த சூழலை, இந்த அமைதியான சமூகத்தை நிறுவுவதற்காக நீங்கள் கவிதைகளை பாடியிருக்கிறீர்கள், நீங்கள் இப்போ நோபல் பரிசு வரைக்கும் பெற்றிருக்கிறீர்களே, இந்த உலகம் உடனே மாறிவிடப் போகிறதா என்ன அப்படின்னு கேட்குறான் அவன். அதற்கு சிரித்து கொண்டே அந்த கருமை நிற பெண் கூறிய வார்த்தைகளை உங்கள் முன் வைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு காடு தீப்பற்றி எரிகிறது, அதிலிருந்து விலங்குகள் ஊர்வன பரப்பன எல்லாம் அச்சம் கொண்டு அதிர்ச்சியுற்று நெருப்பை விட்டு வெளியேறி அருகில் இருந்த நீர்நிலை நோக்கி அங்கலாய்ப்புடன் நின்று கொண்டிருக்கின்றன. எல்லாம் முடியாந்துருச்சு. ஏன்னா ஒரே தீயாக இருக்குது, அங்கே இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அருகில் இருந்த ஒரு நீர்நிலை, ஒரு சின்ன வாவி மாதிரி இருக்குது, அங்கே நிற்கிதுங்க. அந்த நேரத்தில் ஒரு சின்ன பறவை, தேன் சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, தேன் சிட்டுக்குருவியை நீங்கள் பார்த்துக்கலாம், ஹம்மிங் பேர்டு அப்படின்னு ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். நீங்கள் சாதாரணமாக இது எங்கேயாவது ஜூவுக்கு போனால் கூட பார்க்கலாம். சில பார்க்கெலாம் கூட சின்ன கூண்டில் போட்டு நிறைய கிரிச்சின்னு கத்திக்கிட்டு இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். அதனுடைய அழகு எவ்வளோ பெருசு இருக்கும். அவ்வளோ ஒரு சின்ன ஒரு பறவை அது. அந்த பறவை என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், தன்னுடைய அந்த அழகினாலே, அந்த குட்டை அழகு, மிக மிக சிறியதான ஒரு இத்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு அழகினால்
அந்த நீர்நிலையிலேருந்து அந்த பாண்டுலேருந்து எடுத்துகிட்டு வருது நீரை. எடுத்துகிட்டு வந்து அந்த தீ கொழுந்து விட்டு எரியுதுல்ல, அதுக்கு மேலே போய் அந்த சொட்டை விடுது. இது மாதிரி காடு பிரம்மாண்டமாக எரிந்து கொண்டிருக்கிறது. இது பறந்து பறந்து போய் அங்கேருந்து அந்த தண்ணியை தன்னுடைய அழகினால் எடுத்துகிட்டு வந்து சொட்டு சொட்டாக அந்த நெருப்பின் மீது, அந்த தீ எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நெருப்பின் மீது கொட்டி கொண்டே இருக்கிறது. இது நிறுத்தவே இல்லை. அது திரும்ப திரும்ப வருகிறது, நீரை எடுக்கிறது, சொட்டு நீரை கொண்டு போய் தீயில் கொட்டுகிறது, மீண்டும் பறந்து சென்று இந்த செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் மற்ற விலங்குகள் எல்லாம் அங்கே வந்து நின்றுட்டு இருக்குல்ல, அச்சப்பட்டு ஓடி வந்து அங்கலாய்ப்பட எப்படா நிற்க போகுது இந்த தீயெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து கொண்டு இருக்கிறது. அது இந்த சிறிய குட்டி பறவை செய்வதை வேடிக்கை பார்த்து விட்டுருது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதுங்களுக்கு தாங்க முடியல, எல்லாம் நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வழக்கமாக உள்ளது தானே, இது விலங்காக இருந்தானா மனிதனாக இருந்தானா அது ஒரே சூழல், ஒரே மாதிரி எண்ணங்கள் தான் தோன்றும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது ஒரு யானை அந்த குருவியை பார்த்து கேட்குறது, ஏன்பா நாங்கள்லாம் இவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் நின்றுட்டுருக்கோம், நாங்கள் எதுவுமே செய்ய முடியவில்லை, நாங்கள் திகைத்து நிற்கிறோம், நீ என்னவோ அந்த உன் பாட்டுக்கு அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த காட்டி தீக்கு போய் உன்னுடைய குட்டி அலைகள், இது என்ன பெரிய நீ எடுத்துகிட்டு போகிற நீர், அதை கொண்டு போய் சொட்டு சொட்டாக போட்டுட்டு இருக்கிய, இதை நாங்களும் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கோம், சரியான முட்டாளாக இருக்கிய அப்படின்னு சொல்லி அதுங்கெல்லாம் கேலி பேசுது. அந்த யானை அதை பார்த்து சப்தமாக கேட்குறது, எங்களாலே ஒன்றும் செய்ய முடியல, நீ என்னமோ உன்னால் மட்டும் முடியும்னு நினச்சிக்கிட்டு சொட்டு சொட்டாக கொட்டி கொண்டு இருக்கிறாயே அப்படின்னு சொல்லி இழிவாக அந்த சிட்டை பார்த்து கேட்டது. அந்த சிட்டு சொன்னதான், இந்த பெருந்தீயை என்னால் அணைக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு முழுவதுமாக இல்லை. அப்படி நம்பிக்கை எனக்கு இருந்தால் நான் ஒரு மூடன் அப்படிங்கிறது. நான் எடுத்து செல்கிற நீரால் இந்த பெருந்தீயை அணைத்து விடவும் முடியாது என்பது எனக்கு நன்றாக தெரியும். இத்தனை காலமாக நமக்கு முன் சென்றவர்களையும் சரி நம்மையும் சரி காத்து வரும் பெரும் தாயான இந்த காடு தீப்பற்றி எரிகிறது. அதை பார்த்து கொண்டே என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. ஒரு தேன் சிட்டாக என்னால் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் கடமையாக நான் செய்து கொண்டிருக்கிறேன், நன்றி உணர்ச்சியுடன் அப்படின்னு அது சொல்லுது. அந்த கடமையை மட்டும்தான் நான் செய்கிறேன், தீ அணைந்துவிடும் என்பதால் அல்ல, எனது கடமையை நான் செய்ய வேண்டும், செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த வங்காரி பத்தாய் தன்னுடைய அந்த கடமையை, அந்த சமூகத்திற்காக என்ன செய்கிறேனோ அதை அந்த தேன் சிட்டு மூலமாக அந்த ஆப்பிரிக்க கவிதாயினி சொல்லியிருக்கிறார் என்றால், நாமும் அந்த தேன் சிட்டு போன்றவர்கள் தான். ஐ வில் பி த ஹம்மிங் பேர்டு, ஐ வில் டூ த பெஸ்ட் ஐ கேன், அவ்வளோதான் நம்மளுடைய உறுதிமொழி. அப்படி எடுத்துக்கொண்டால் தான் நாம் ஒவ்வொருத்தரும் செயல்பட வேண்டும், சமூகத்தை சீர்திருத்த வேண்டும், ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி அந்த வங்காரி பத்தாய் எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறார்கள். நான் ஒரு தேன் சிட்டுக்குருவி, என்னால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்பட்டு விடும் என்று நான் அதை செய்யவில்லை, ஏற்பட வேண்டும் என்று தான் நான் செய்கிறேன். என்னளவில் நான் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த நிருபருக்கு சொன்னோன்னா அதுக்கு மேலே அவனால் கேள்வி கேட்க முடியல, அதோட போயிடலாம். அதுபோல் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் நானும் செய்து கொண்டிருக்கிறேன், என் குடும்பத்திற்கும் செய்கிறேன். என் கடமைக்கான பரிசு எனக்கு என் குடும்பத்தில் கிடைத்தது. அதுபோல் எல்லாமே எல்லா கூட்டத்திலையுமே நான் தொழிற்சங்கத்தில் போயிருந்தால் கூட நக்கலாக இந்த பிரச்சனையை, ஆமையா இதை தீர்க்கறதுக்கு பத்மராஜ் வந்துட்டான் அப்படிங்கிறது மாதிரி கூட சில பேர் சொல்லுவாங்க. அதை நான் அப்போவே கேட்டிருக்கேன். 2003 ஒரு கூட்டத்திலேயே நேரடியாகவே மீட்டிங்கில் பேசும்போதே ஒருத்தர் வந்து சொன்னார். அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள், மேடையிலே பேசக்கூடியவர்கள், பின்னால் பேசக்கூடியவர்கள் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் அந்த தீர்வு ஒரு 6 மாதத்திலே முடிந்து பேப்பரிலே கூட வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இதற்கெல்லாம் நம்ம உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு மொழியை வக்காரி மாதாய் அப்படின்னு பேர், அவங்க பேர். அந்த அம்மா தான் நமக்கு எடுத்து கூறுகிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இன்றும் அந்த ஹம்மிங் பறவையைப் போலத்தான் என்னுடைய சிறிய அழகால் அறத்துளிகளை வாரி வாரி எடுத்துக்கொண்டு உங்கள் முன் கொட்டி வருகிறேன் என்பதுதான் உண்மை. நீங்கள் என்னை முட்டாளாக நினைத்தாலும் பரவாயில்லை, இந்த சமூகம் சீரடைய வேண்டும் என்ற கடமை உணர்வு எனக்குள் கனன்று கொண்டே இருக்கும். என் அறிவு என் குடும்பத்தை உயர்த்த மட்டுமே பயன்பட வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை, நீங்கள் கூட யாருமே நினைக்கவில்லை என்று தான் கருதுகிறேன். சமூகத்திற்கும் பயன்பட வேண்டும் என்பதுதான் நம் அத்தனை பேருக்கும் உண்டான ஒரு தனியான உறுதிமொழி என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பல அறிஞர்களும் சான்றோர்களும் கருதினார்கள், ஞானியர் பலரும் அவதரித்து
சமூகத்திற்கு அறத்தை அளித்துச் சென்றுள்ளார்கள் இதே உறுதிமொழியோடு தான் என்பதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மகாவீரர் என்ன ஒரு கூட்டத்தோடையா இருந்தார்? அவரும் தனி மனிதனாகத்தானே இந்த சமூகத்தை திருத்த வேண்டும் என்று நினைத்தார். இதுபோல பலரும் தோன்றி கொண்டுதான் இருப்பார்கள். ஒருவேளை அவர் ஆரம்பத்தில் ஹம்மிங் பேர்டாக இருந்திருக்கலாம். இன்று அத்தனை உலகத்திற்கும் மேலே உயர்ந்து சென்று கொண்டிருக்கிறார் மகாவீரர் என்பதுதான் உண்மை. அவர்கள் போல்தான் நான் யானை போல் பெரியவன் அல்ல, சிங்கம் போல் வலுவானவனும் அல்ல, ஒரு சிறிய தேன் சிட்டு தான், என்னால் முடிந்த கடமையை ஆற்றுவேன் என்று கூறி உறுதியுடன் செயல்படுங்கள் என்று இந்த தருணத்திலே உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த வரிகளுக்கான உண்மையான அர்த்தத்தை இந்த குழுவினர் நன்கு உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த மட்டிலே உங்களுக்கான என்னுடைய சில வரிகள். இது போன்ற உணர்வுள்ள பலரும் நம் சமூகத்தில் ஆங்காங்கே பல குழுக்கள் தோன்றியிருக்கின்றன. குழுவாக செயலாற்றி தம்முடைய கடமையை நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதும் பாராட்டுக்குரிய ஒரு செயல்தான். அதுவும் சமீபத்தில் இந்த ஜூம் அப்படிங்கிறது அந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்ததை பலரும் செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்கன்னே அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. இப்போ தான் அவங்கெல்லாம் வெட்ட வெளிச்சமாக வெளியில் வந்து கொண்டு இருக்கிறார்கள். எதையும் தைரியமாக அந்த பொது வெளியிலே எடுத்து கூறி கொண்டிருக்கிறார்கள். யார் தவறாக பேசுகிறார்கள், யார் தர்ம சிந்தனையுடன் பேசுகிறார்கள் என்பதை கூட நாம் நன்றாக தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிட்டியது இந்த ஜூம் அப்படின்னு சொல்லணும். இத்தனை ஊடகங்களும் நல்லதையும் செய்கின்றன அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். வெறும் கெடுதலை தான் செஞ்சிட்ருக்குங்கிற ஒரு அங்கலாய்ப்பை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு ஏன் நம்ம அந்த பக்கத்துக்கு போகணும், நல்லதை நம்ம செய்யலாமே அப்படின்னு இதே ஊடகத்தை நாமும் பயன்படுத்தி கொண்டு தான் வருகிறோம். சிலர் சிந்தும் நக்கல் நையாண்டியை செவிமடுக்காமல் அறம் சிறக்க பாடுபடுவோம் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் என்று சொல்வார்கள். பாறையில் அது போன்ற அடிச்சுவடைகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு பாறையில் பார்த்தீங்கன்னா நேராக ஒரு கோடு இருக்கிற மாதிரி தெரியும். நீங்களாம் மலைக்கு அடிக்கடி போகணும், அங்கே போய் உட்காந்துருந்தீங்கன்னா பார்த்தா அங்கங்கே சின்னதாக தெரியும் உங்களுக்கு. அது அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது எட்டி இருந்து பார்த்து. ரொம்ப கிட்டக்க போனீங்கன்னா அது எறும்பு போன பாதையாக தான் இருக்கும். ஒரு நாள் நாம் அனைவரும் சாறை சாறையாக ஊர்ந்து சென்றால் இந்த பாறையும் கூட தவிடு பொடியாகி, அதுவும் இந்த ஆணவம் பிடித்த மனிதர்களின் பாறை கூட தவிடு பொடியாகி மண்ணாகி நிற்பது உறுதி என்பதை நாம் உறுதியாக சொல்லலாம். அதனால் சில போலிகளையும் காளிகளையும் கண்டு நாம் அஞ்ச வேண்டிய தேவையே இல்லை. நம் சமூகத்திற்கான கடமையை ஆற்றுவோம் அந்த தேன் சிட்டு போல. கண்டிப்பாக ஒரு நாள் சிலர் மனதில் தீய உணர்விடால் கொழுந்து விட்டு எரியும் அந்த காட்டு தீயும் அணைந்து அமைதிப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. தங்களின் நடத்தை தங்களுக்குள் மன்னிப்பு கேட்டு மாறி அந்த தமிழ் சமூகத்திலே அமைதி நிலவத்தான் போகிறது என்ற நம்பிக்கையுடன் முன்னேறி செல்வோம் தோழர்களே, நண்பர்களே. ஆனால் ஒன்று மட்டும் மறவாதீர்கள். வீட்டிலும் சரி சமூகத்திலும் சரி கடமைக்கேற்ற பரிசு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்புடன் என்றைக்குமே செயல்படாதீர்கள். அது கிடைத்தால் நல்லது, இல்லை என்றாலும் ரொம்ப நல்லது அப்படிங்கிற அடிப்படையிலே அறக்கடப்பாடுடன் நாம் செயல்படுவோம் அப்படிங்கிறதும் உண்மை. அது என்ன அறக்கடப்பாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையான சில இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறேன். சிலர் கூட என்கிட்ட கேட்பாங்க, அது என்ன சார் அடிக்கடி நீங்கள் இதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தொழிற்சங்க மீட்டிங்கில் கூட என்கிட்ட கேட்குறது உண்டு. இங்கே நம்ம அதிகமாக தேவையில்லை, அது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அதனால் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் அந்த அறக்கடப்பாடு அப்படிங்கிறது ஒரு விஷயத்த ஒரு சந்தர்ப்பத்தில் நான் 2-3 சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கிறேன். அதை சில பேர் என்கிட்ட கேட்டாங்க. கடமையை செய்வோம் பலனை எதிர்நோக்காமல் அப்படிங்கிறது மாதிரி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த கடப்பாடுங்கிறது அதைவிட கூடுதலாக செயலாற்றக்கூடிய ஒரு வலிமை மிகுந்த ஒரு சொல் அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். அதை கற்றதனால் பெற்ற பயன் என்ன அப்படின்னு, அறக்கல்வி பயின்றதனால் பெற்ற பயன்தான் என்ன, நாம் சமூகத்தில் அடுத்த மனிதனை பற்றி நாம் சக மனிதனை எப்படி பார்க்கிறோம், சக ஜீவராசிகளை நாம் என்ன அணுகுமுறை கொண்டு பார்க்கிறோம் அணுகுகிறோம் என்பதுதான் கல்வியினுடைய பயன் இல்லையா? அதுதானே நம்மை பொறுத்தவரை பொதுவான அறக்கடப்பாடு என்பது. கற்றதனால் ஆய பயன் என்கொள் அப்படிங்கிறதுக்குள்ளேயே அந்த குறளாசான் இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை கொண்டு வந்து வைத்து விட்டார். அறக்கடப்பாடு அப்படிங்கிறது அதுதான். அது அடியாழத்திலே இருக்க வேண்டியது. அது வேர் போன்ற தத்துவம், சித்தாந்தம், பல ஞானியர் உரைத்த ஒரு கருப்பொருள் அந்த அறம் என்பது. அதன் கடப்பாடு இல்லாமல் எந்த ஒரு செயலையும் துவக்கவே நாம் முன்வரக்கூடாது.
செயலாற்ற திட்டமிடும் போதே அந்த அறக்கடப்பாடும் சிந்தனையிலே அடங்கித்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் யாருடைய கல்வியும் அதை கற்றவனுடைய பயனும் அப்படிங்கிறது தான் அறக்கடப்பாடு, வேறு ஒன்றும் இல்லை. இதற்கு நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு சம்பவத்தை, வரலாற்று நிகழ்வுகளை உங்கள் முன் வைக்கிறேன். 2ஆம் உலகப் போர் 1939 1945 வரை நடந்தது. 6 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நடந்ததாக சரித்திரம் கூறுகிறது. அந்த போர் பற்றிய நீங்கள் படித்தீங்கன்னா, போர் சரித்திரம்லாம் படித்தீங்கன்னா அது வரும். ஒரு சின்ன நூல் கூட அடிக்கடி வந்திருக்கிறது. கடைசியாக ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்ன அந்த 2ஆம் உலகப் போர் அப்படிங்கிறது ஒருத்தர் அவருடைய கோணத்திலே அங்கே நடந்த சம்பவங்களை எழுதியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது கூட. அதற்கு முன்னாலும் நான் படித்திருக்கிறேன். இதே சமீபத்திலே ஒரு மேடையிலே ஒரு சிறந்த பேச்சாளர் கூட அதை நமக்காக எடுத்து கூறினார். அது மிக மிக பொருத்தமாக அறக்கடப்பாடுன்னா என்ன அப்படிங்கிற உண்மை நிகழ்வையே நாம் தெரிந்து கொள்ளலாம். அதில் அந்த போரிலே என்னாச்சு, அது உலகப்போர் அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு வார் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இதில் ஐரோப்பிய நாடுகள் ஒரு தரப்பாகவும், ஒரு 3 நாடுகள் தனியாக, ஜப்பான், இத்தாலி, ஜெர்மனி அப்படிங்கிற இன்னொரு எதிரணியாகவும் போரிட்டதாக வரலாறு கூறும். நீங்கள் படிக்கலாம். அமெரிக்கா எந்த ஒரு அணியோடும் சேரவே இல்லை. அப்போது ஆரம்பத்தில் அது எதோடையும் சேரலை. என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1000 தயாரித்து 2 அணிக்கும் சண்டை போடுன்னு கொடுத்துக்கிட்டே இருந்தான். அவனுடைய வியாபார யுக்தி அது. அவன் 2 பேருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். 2 பேருமே அமெரிக்காவிலேருந்து வர அந்த மிக்கு விமானம், அந்த விமானம், இந்த விமானம் போட்டு 2 பேருமே மோதிக்கிட்டு இருக்கான். விமானம் என்னமோ போகுது, ஆனால் காசு என்னமோ 2 பக்கமும் கரைந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய பொருளாதாரமும் அழிவுற்று கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் மேலே சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் அப்போ 2ஆம் உலகப் போரிலே நடந்த ஒரு அவலம் என்று நாம் சொல்ல வேண்டும். இதை புரிந்து கொள்ளாத சில நாடுகளே சண்டை போட்டு கொண்டிருந்தன ஆரம்பத்திலே. அப்புறம் போக போக தான் அது புரிஞ்ச ஆரம்பிச்சது. இந்த இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் கூட சில விஷயங்கள்லாம் அப்படி தான் நடந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது ஒரு வியாபார யுக்தி. அந்த மாதிரி போர் புரியும் போது அந்த பாகிஸ்தான் இந்தியாவில் என்ன நடந்ததோ அதுபோல் அங்கேயும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆயுதம் வாங்க காசு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்போல்லாம் அவன் என்ன பண்ணான், கையில் காசு இல்லை அப்படின்னோடனே அமெரிக்காக்காரன் நேராக பிரிட்டிஷ்காரன்ட்டே அந்த நேரம் பொருளாதார தட்டுப்பாடு, அவனால் ஆயுதம் வாங்கிறதுக்கு காசு இல்லை. உடனே அவன் என்ன பண்ணான், அமெரிக்காக்காரன் பிரிட்டிஷுக்கு தொடர்பு கொண்டு, உன்கிட்ட காசு இல்லை, அதை பற்றி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நான் அது வேறு ஒரு விஷயமாக நான் உன்னை டீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டீல் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டுக்கு என்ன செஞ்சானோ அதையே அமெரிக்காக்காரன் அந்த நேரத்தில் பிரிட்டிஷ்காரனுக்கு செய்தான் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்ச பிரிட்டிஷ்காரன் ஆரம்பத்தில் வியாபாரம் செய்து தான் இந்தியாவுக்குள்ளே வந்தான். அவன் ஆற்காடு நவாப் ராஜா மட்டும் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால், துப்பாக்கிகளே அந்த ஆற்காடு நவாப் ராஜா கேட்டு அவன்கிட்ட வாங்கியிருக்கான். ஏன்னா தன்னுடைய எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள், அவர்களையெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் எனக்கு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதத்தை கொடு அப்படின்னு சொல்லி அந்த வியாபார யுக்தியிலே வந்த பிரிட்டிஷ்காரன்ட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், சரி நான் துப்பாக்கிலாம் உனக்கு கொடுக்குறேன்ப்பா, ரொம்ப தூரத்துலேருந்து நீ சுடலாம், கத்தி எடுத்துகிட்டு போய் கிட்டக்கா போய் நீ சண்டை பண்ணணுன்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே இந்த ஆளுகளுக்கு என்ன தான் ட்ரைனிங் கொடுத்தாலும் ஷூட் பண்ண வரலை, சரியாக குறி பார்த்து ஷூட்டிங்கிறது எல்லாருக்குமே வரலை. அப்போ என்ன பண்ணாங்க, இவன் இந்த அறிவுகட்ட இந்த ஆளுங்க என்ன பண்ணான், அந்த ஆற்காடு நவாப்பு இருக்கிற ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு, உங்களுக்கெல்லாம் சரியாக வரல, ஒன்று செய்யலாம், அந்த கூலிப்படையாக நம்ம அவங்களே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கூலிப்படைகளாக அந்த பிரிட்டிஷ் சிப்பாய்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களே ஒரு கேம்ப் போட்டு எதிரிகளை அவர்கள் தாக்காமல் வலுவாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மாதம் மாதம் காசு கொடுக்கணும்ல, அவனுக்கு தீனி போடணும், அது இல்லாமல் அவனுக்கு சம்பளமும் கொடுக்கணும் இல்லையா. அவன் நாளுக்கு நாள் ஏற்றிக்கிட்டே போகிறான் பிரிட்டிஷ்காரன். கொஞ்ச நாள் என்னாச்சு, இவனால் காசு கொடுக்க முடியல ஆற்காடு நவாப்பால். என்ன பண்ணுறதுன்னு புரியல அந்த ஆளுக்கு. அப்போ அந்த பிரிட்டிஷ்காரன் ஒரு ஐடியா கொடுக்குறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, காசு இல்லைன்னா உன்னிட இருக்கக்கூடிய சில கிராமங்களை எனக்கு கொடு, அந்த கிராமத்தில் வரி வசூல் பண்ணிக்கிறேன் நான், அந்த காசு எங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனுடைய அந்த திரை வசூல் பண்ணக்கூடிய அந்த ரெஜிஸ்டரை வாங்கி இவனுக்கு எவ்வளோ ரூபா வேணுமோ அந்த கிராமங்களை மட்டும் ஒதுக்கிக்கிட்டு, இதெல்லாம் இனிமேல் என்னோடய கண்ட்ரோல், நான் வாங்கிக்கிறேன் அந்த காசை அப்படிங்கிறான். அந்த மாதிரி வாங்கினா கொஞ்ச நாளில் ஆற்காடு நவாப்பே காலி. இந்த மாதிரி இந்தியா முழுவதும் பல இடங்களை அவர்கள் சுற்றி வளைத்து தான் இந்தியாவை அடிமைப்படுத்தினார்கள் என்பது வரலாறு. அதே போல் அமெரிக்காக்காரன் என்ன பண்ணான்,
அந்த பிரிட்டிஷ்காரனுடைய சில ஏரியாவை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டான். அவன்கிட்ட அந்த வரி வசூலை அந்த அமெரிக்காக்காரன் எடுத்து கொண்டு இருக்கிறான். இன்னும் அது தீர்வடையலை அப்படிங்கிறது தான் வேடிக்கையான விஷயம். அது அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்புறம் கொஞ்ச நாளில் என்னாச்சு, இந்த அமெரிக்காக்காரன் பொழுதன்னைக்கு இந்த மாதிரி ஏதாவது பின்னாடி வேலை செஞ்சு இருக்கிறவனெல்லாம் தூண்டி விட்டு சண்டை போட்டு இந்த 2ஆம் உலகப் போரே நடக்கிறதுன்னு இந்த ஜப்பான்காரனுக்கு மனசில் ஒரு சங்கடம் வந்து விட்டது. உடனே என்ன செஞ்சான், இந்த நரிப்பயலை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதத்தை தயார் பண்ணி, ஒரு அணுகுண்டை ஜப்பான் தயார் பண்ணி பேர்ல் ஹார்பர் அப்படிங்கிற இடத்துல கொண்டு அந்த குண்டை வீசி விட்டு வந்து விட்டான். அமெரிக்காக்காரனுக்கு ரொம்ப கோபம். என்னடா நம்ம எவ்வளோ பெரிய ஆள், இந்த இவனு 2 பேரும் சண்டை போட்டுறதுக்கே நம்ம தான் ஆயுதம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம், அதில் இவன் கொண்டாந்து நம்ம மேலே போட்டுட்டு போகிறானே அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு கோபம் அவனுக்கு வந்து விட்டது. அந்த நேரத்தில் இதனால் இந்த ஜெர்மன், ஜப்பான், இத்தாலி எல்லாரையும் ஏறி அடித்து தாக்கி விட வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து விட்டான். அவன் உடனே என்ன செஞ்சான், யார் அவங்களுக்கெல்லாம் எதிரியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு, ஐரோப்பாவுக்கு சப்போர்ட்டாக இந்த அமெரிக்காக்காரன் இறங்கி அவங்களோட சேர்ந்து சண்டை போட ஆரம்பித்து விட்டான். அந்த நேரத்தில் இவங்களை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக குண்டு தயாரிக்க முடிவு செய்கிறான். மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை உருவாக்குகிறார்கள். அந்த மன்ஹாட்டன் ப்ராஜெக்டில் 1945 ஜூலையில் ஒரு குண்டு தயாரித்து ட்ரினிட்டி ட்ரஸ்ட் அப்படின்னு அமெரிக்காவிலே ஒரு தீவில் அதை போட்டு வெடித்து பரிசோதனை செய்யப்பட்டது. அந்த குண்டு யார் மீது எந்த இடத்துல போட்டாலும் சரி அத்தனை பேரும் காலி ஆகிடுவான் அப்படிங்கிறத அவன் ஒரு டெஸ்ட் பண்ணியே காமிச்சிட்டான் ஆரம்பத்தில். இதை பார்த்தோன்னே ஜெர்மன் என்ன பண்ணால் சரணடைந்து விட்டான் அமெரிக்காட்ட. இது எப்போ என்ன சண்டைக்கு வரல அப்படின்னு. இது ஜூலை மாதத்துக்கு 16ஆம் தேதிக்கு முன்னாடியே நடந்து போச்சு. இவன் என்னைக்கு டெஸ்ட் பண்ணானோ அதுக்கு முன்னாடியே ஜெர்மன்காரன் இதை கேள்விப்பட்டு சரணடைந்து விட்டான். அப்போ 2 பேர் மட்டும்தான் இருக்கிறான், அவங்க மேலே தான் குண்டை போடணும். அந்த நேரத்தில் இவன் குண்டு போட்டதுக்கு பிற்பாடு இத்தாலிக்காரன் யோசனை பண்ணி வாங்கித்தான், நமக்குள்ளே ஒரு ஃபேக்ட் போட்டுக்கிறோம், ஒரு ட்ரீட் மாதிரி நம்ம ட்ரீட்டி ஒன்று போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைக்கு இத்தாலிக்காரனும் இறங்க ஆரம்பித்தான். இப்போ பாக்கி இருக்கிறது ஜப்பான் மட்டும்தான். இவன் குண்டு வேற தயார் பண்ணியாச்சு. இவன் அடுத்தது அவன் நம்மள்கிட்ட பேச ஆரம்பித்தா என்ன செய்யுது, ஒரு குண்டை போட்டு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், ஆகஸ்ட் 6ஆம் தேதி 1945 ஹிரோஷிமா அப்படிங்கிற இடத்துல குண்டை வீசி அத்தனை பேரையும் காலி பண்ணுறதுன்னு முடிவு செய்து விட்டான். ஹிரோஷிமாவின் மொத்த ஜனத்தொகை 3,20,000 பேர். அதில் குண்டை போட்டோன்னே 1,40,000 பேர் அதே நொடியில் செத்தான். அவ்வளோ பேரும் ஹிரோஷிமாவில். அதே போல் 2 நாள் கழித்து நாகசாகி அப்படிங்கிற இடத்துலையும் 2வது குண்டை வீசினான். இதெல்லாம் நீங்கள் வரலாற்றிலே படித்திருப்பீர்கள். அங்கேயும் பேரழிவு தான். அங்கே 2,60,000 பேரில் 74,000 பேர் இம்மீடியட்டாக காலி, ஒருத்தருமே இல்லை. ஆக மொத்தம் அந்த 2-3 நாளையில் 2,14,000 மனிதர்கள் செத்து போனார்கள் அப்படிங்கிறது தான் வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது. இதனால் அமெரிக்காக்காரன் கொடுத்த கணக்கும் இதுதான். ஆக்சுவலாக இந்த கணக்கு அமெரிக்காக்காரன் எத்தனை பேர் செத்தான் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு ஆரம்பத்திலே வந்தது. ஆனால் வீசிய அன்று இறந்து போனவர்கள் 2,14,000 பேர் மொத்தம். ஆனால் கதிர்வீச்சால் இழுபட்டு நோயுற்று முடமாகி போனவர்கள் ஏராளம் பேர் அந்த ஜப்பானில், அந்த ஏரியா சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே. இதை அமெரிக்காவால் கணக்கு சொல்ல முடியல, அதை ஜப்பானும் வெளியிடவில்லை என்பது தான் உண்மை. இந்த மாதிரி ஹிரோஷிமா மேலே அந்த குண்டு வீசினால, அந்த குண்டுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே. லிட்டில் பாய், பொடிப்பயல் அப்படிங்கிற பேர் தான் அவன் வச்சு அதை வீசுகிறான். அந்த பொடிப்பயல் அழித்தது 1,40,000 பேரை. அடுத்தது இன்னொரு குண்டை 2 நாள் கழித்து நாகசாகியில் போட்டாங்க. அதுக்கு பேர் ஃபேட் மேன், குண்டன்னு பேர் அவனுக்கு. அந்த குண்டனை தூக்கி போட்டான்ல, அவன் 74,000 பேரை தான் கொண்டான் அவன். ஆனால் இந்த லிட்டில் பாய் கடைசியில் 15 கிலோ டிஎன்டியில் தயார் பண்ணுது. அந்த ஃபேட் மேன் 25 கிலோ டிஎன்டியில் தயார் பண்ணுது. அந்த பொடிப்பையன் அந்த குண்டனை விட பெரிய காரியத்தை செய்து விட்டான் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அமெரிக்கா கூட தன்னுடைய பத்திரிகையில் எழுதி கொண்டதாக அந்த புத்தகத்திலே செய்திகள் வந்திருக்கின்றன. அமெரிக்கா திட்டமிட்டபடி நாகசாகியில் போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை அப்படிங்கிறதும் வரலாற்று குறிப்பிலே இருக்கிறது. அப்படின்னா அவங்க ஹிரோஷிமாவில் தான் முதல்ல போய்
அந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி போடுறான் குண்டை. ஆனால் அதற்கப்புறம் 2 நாள் கழித்து நாகசாகியில் குண்டு போடணுங்கிற திட்டம் அவங்கள்ட்ட முதல்ல இல்லை. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த குண்டு கொக்குரா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் போட வேண்டியது. கொக்குரா அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே நாகசாகி மாதிரி. அதில் போடுவதற்காகத்தான் 6 விமானங்களை அனுப்புகிறார். எப்பயுமே அந்த குண்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு 6 விமானம் அங்கே போகும். அந்த முதல் விமானம் போய் என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சூழல், சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மேகமூட்டமாக இருக்கா, இடம் கரெக்டாக தெரியுமா, கிளியர் ஸ்கையாக இருக்கா. அந்த காலத்தில் அந்த 1945னா இப்போ இருக்கக்கூடிய அளவில் அறிவியல் முன்னேற்றம் இல்லை. இருந்தாலும் நம்மளை போகிற பல மடங்கு அறிவியலிலே முன்னேறிய நாடு தான் அமெரிக்கா அப்போதுமே. அதனால அவன் என்ன பண்ணுவான், கிளியர் ஸ்கையாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளைட்டில் போவான். அவன் வேவு பார்க்குற மாதிரி பார்த்துட்டு, இந்த இடத்துல குண்டு போடலாம் ஐயா. ஏன்னா முன்னாடியே திட்டம் போட்டானுங்க. அந்த ஸ்கெட்சை வச்சு, அந்த பிளானை வச்சு போட்டுட்டு, ஸ்கெட்ச் போட்டு தான் வர்றான். ஹிரோஷிமாவுக்கு வந்து நீ போடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, பின்னாடியே ஒரு ஸ்ட்ரைக்கர் பிளேன் வரும். அவன் தான் போடுவான் அந்த குண்டை. 2வது போட்டான் ஹிரோஷிமாவில். 1,40,000 பேர் அவுட். அது மாதிரி 2 நாள் கழித்து திருப்பி போகும்போது கொக்குராவுக்கு மேலே அந்த ஃப்ளைட்டு பறந்து கொண்டு இருக்கிறது. அங்கே மேகமூட்டமாக இருக்கிறது. உடனே அவன் என்ன பண்ணான், இங்கே போட்டுறாத அப்படின்னு இவனுக்கு செய்தியே கொடுத்துட்டான். கொடுத்தோன்னே பின்னாடியே ஸ்ட்ரைக்கர் பெண் வந்தது, போடலை. பேசாமல் அவன் பாட்டுக்கு பின்னாடியே போயிட்டே இருக்கான். அடுத்தது கொஞ்சம் தூரம் போனோன்னு நாகசாக்கி வந்தது. அதன் மேலே போடுப்பா அப்படின்ட்டான். அங்கே கிளியராக இருக்குது, போட்டான். இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி செய்கிறானுங்க? போடுற குண்டை முன்னாடியே போட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னா, அதுலேயும் ஒரு அதிகமான ஒரு மோசமான ஒரு வல்காரிட்டி அவங்கள்ட்ட இருந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, 3வது ஒரு ஃப்ளைட்டு வரும். மொத்தம் 6 ஃப்ளைட்டு. முதல்ல 2 பேர், ஒருத்தன் வந்து வேவு பார்க்குறது மாதிரி பார்த்துட்டு போவான். அடுத்தவன் ஸ்ட்ரைக்கர் பிளேன் போய் போடுவான். 3வது போகிறவன் அங்கே நிலவரம் என்னன்னு ஃபோட்டோ எடுப்பான். இதுக்காகவே சூழ்நிலையை பார்த்து குண்டு போட்டிருக்கானுங்க. அதில் இருக்கிறதெல்லாம் எத்தனை பேர் செத்தாங்கிறது கொடுத்த கணக்கு தான் 2,14,000 பேர். அந்த ஃப்ளைட்டில் போனவன் எடுத்த படத்தை வச்சு தான் நமக்கு கொடுத்துருக்குறான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி அவர்கள் எப்படி யோசிக்கிறார்கள் பாருங்கள். எவ்வளவு பெரிய வீரன்கள் இவர்கள் எல்லாம். வீரர்களா இல்லை கொடுமைக்காரர்களா இல்லை பாவிகளா அப்படிங்கிறத நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். சும்மா இருந்தவன் மேலே குண்டை போட்டு விட்டு நாங்கள் மாவீரர்கள், போர் வீரர்கள், நாடுகள் உலகத்திலேயே நாங்கள் தான் உயர்ந்த நாடு என்ற கலாச்சாரம் பழைய காலத்திலேருந்தே நடைமுறையில் இருந்துள்ளது. அறம் எல்லாம் போரிலே அந்த வெளிநாட்டில் இல்லவே இல்லை. பிரிட்டிஷ்காரன் இங்கே வந்ததுலேருந்து அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டே இருந்தது. அதில் இந்தியாவில், பாரதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெண்கள், குழந்தைகள், பெரியோர்களை அழிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு போர் நியமமே இருந்திருக்கிறது. இங்கே போரில் ஒரு சட்டத்திட்டம் இருந்திருக்கிறது. அந்த சட்டத்திட்டத்தை சில நேரத்தில் மீறுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரி சண்டைகள் தான் நம்மளுடைய பாரதத்திலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் முகலாயர்களும் ஆங்கிலேயர்களும் வந்தவங்க தான் பெண்களை தூக்கி செல்வது, கொல்றது, அவங்கள சீரழிக்கிறது, இதெல்லாம் முகலாயர்கள் ஆரம்பத்தில் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களும் அதையே செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த நாட்டிலே அந்த போருக்கான ஒரு அறம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த முன்னாடியே இந்த ப்ரீ அப்சர்வேஷன் ஃப்ளைட் அப்படின்னு ஒன்று வந்ததில்ல, அந்த நாகசாகிலையும் ஹிரோஷிமாலையும் போடுறதுக்கு. அந்த குண்டு போட்டவனுக்கு ஆக்சுவலாக அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த 2வது வந்தவனுக்கு அது என்னன்னே தெரியாது. அந்த செகண்டில் வந்த அந்த ஸ்ட்ரைக்கர் ஃப்ளைட்டில் இருக்கிறான்ல, அவனை போய் இவன் பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் குண்டு போட்டதுக்கு அப்புறம் போய் அவனை கேட்குறாங்க. அந்த ஆணவம் பிடிச்சவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த போய் நான் போட்ட அந்த 2,4 லட்சம் பேரும் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுல அவனுக்கு கொஞ்சம் கூட மனசுலேயே பதட்டமே இல்லை. ஜென்ரலாக நம்ம பைக்கில் போகும்போது குறுக்க ஒரு நாய் அடிபட்டால் கூட நாம் அவ்வளோ பதட்டமாகிடுவோம், காரை நிறுத்திடுவோம். இல்லை போகிற பஸ்லேயே போனாலும் இருக்கிறவங்களாம் சத்தம் போட ஆரம்பிச்சிடும். அதுதான் பாரதம். நம்மள்கிட்ட அந்த அறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளேயே நம்ம செயலில் இருக்கணும். ஒரு நாயை கூட பஸ்ஸால் அடிக்கக்கூடாது, ஒரு பைக்கில் இடிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். பெரும்பாலானவர்கள் பாரதத்திலே அந்த அறக்கடப்பாடுடன் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றும் கூட அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட இருந்தது. அவங்கள்ட்ட கொஞ்சம் கூட இல்லை. அந்த 2வது போய் எவன் போட்டானோ அவன் பேர் பால் டிபேட் அப்படிங்கிறவன் தான். அந்த பால் டிபேட்டுக்கு கொஞ்சம் கூட பதற்றமே இல்லை. அவன்கிட்ட பேட்டி கேட்கும்போது அவன் சொல்கிறான், நானா போட்டேன், என்னுடைய முதலாளி சொன்னால் நான் போட்டேன், அவ்வளோதான், என்னுடைய கடமை முடிந்து விட்டது, வாங்கிய காசுக்கு நான் சரியாக கடமையை செய்து முடித்து விட்டேன்
ஐ ஆம் நாட் மாரலி பவுண்ட் எனிதிங் அப்படின்ட்டான் ஒரே வார்த்தை. இதில் எனக்கு யாதொரு அறக்கடப்பாடும் இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம். இதில் எனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை. போட சொல்லி ஆர்டர் போட்டு எனக்கு பேப்பர் வந்துச்சு, நான் போட்டேன், அவ்வளோதான் என் வேலை அப்படின்ட்டான். சரி, அன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்கினியாயான்னு கேள்வி கேட்குறான். நல்லா தூங்கிட்டேன். தூக்கம் எப்படியா வரும் உனக்கு அப்படின்னு கேட்குறான் அந்த பேட்டி எடுக்கிறவன். அதை இவன் பதில் சொல்கிறான், நான் என்ன பண்ணுறது, என் வேலையை தான் நான் செஞ்சேன். அழிவு ஏற்பட்ட பின்னும் அவனுக்கு எந்த ஒரு அகிம்சை உணர்வும் அவன் உள்ளே தோன்றவே இல்லை. அவனுடைய காருண்யம் அவனை விட்டு எழும்பவே இல்லை என்று தான் நான் சொல்ல வேண்டும். சரியான மரக்கட்டையாக, உணர்ச்சியே இல்லாதவனாக அவன் பாட்டுக்கு சூப்பராக தண்ணி அடிச்சுட்டு தூங்கிட்டான் அப்படிங்கிறது தான் உண்மை. அது பேட்டியை வச்சு நம்ம பார்க்கும்போது அப்படி தான் சொல்லலாம். அவன் மேலும் சொன்னால் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, நிறைவேற்றவில்லை என்றால் எனக்கு தூக்கம் வந்திருக்காதுன்னு வேற சொல்லிட்டான். நான் என் நாட்டிற்காக இதை செய்துவிட்டேன் என்று நினைத்தேன், நல்லா தூங்கிட்டேன் அப்படிங்கிறான். அவனுக்கு அறம் பொதுவானது என்பது புரியவில்லை. அது நாட்டு மக்களுக்கு மட்டும் உரியது என்று ஆளுமை கொண்டிருந்திருக்கிறான். நாம் ஒரு அமைப்பில் இருக்கிறோம், ஒரு நாட்டில் வாழ்கிறோம்னா அந்த நாட்டை மட்டும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கவே கூடாது. அது அவனுக்கு இருந்திருக்கிறது. எந்த சூழலாக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும் மனிதர்கள் மனிதர்கள் தான், விலங்குகள் விலங்குகள் தான், அனைத்தும் ஜீவராசிகள் தான். அவங்களுக்கு நாம் நான் ஒரு அமைப்பில் இருக்கேன், ஏன் நான் அதை மட்டும் காக்கிறேன், அது அறவழியில் காக்கிறேன்னு வேறு சொல்லி கொண்டு காக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதை அவனுக்கு தெரியவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி எந்த ஒரு அறக்கடப்பாடும் இல்லாமல் ஆற்றப்படும் செயல்கள் இருக்கவே கூடாது. அடிநாதத்திலே அறக்கடப்பாடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இயேசுநாதரே அங்கே சொல்லியிருக்கிறார். அந்த நாதர் சொன்ன அந்த மதத்தில் இருக்கிறவன் தான் அந்த பால் டிபேட் கூட அவனுக்கு அந்த யோசனை கூட இல்லை. அது நம்ம அமெரிக்காவில் இருக்கிறவங்க மேலே போடக்கூடாது அப்படின்ட, இன்னொரு நாட்டு மேலே போட்டால் என்ன இருக்கா, அப்படியே சொல்லியிருக்காரு இயேசுநாதர்னு கேட்குறான். அந்த மாதிரியான சில மனிதர்களும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். இங்கும் கூட இதுபோல் அறக்கடப்பாடு இல்லாத பெரியோர்கள், அமைப்பின் தலைவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பொறுமை, சகிப்புத்தன்மை, ஆணவமற்ற தன்மை இவற்றினால் உருவான அறக்கடப்பாடு அவர்களிடம் இல்லை என்பதுதான் மிகவும் வருந்தக்கூடிய செயல். நம்ம எல்லாருக்குமே அது நன்றாகவே தெரிகிறது. ஆனால் ஒரு நாள் விழித்து எழவே செய்யும் என்று தான் பகவான் மகாவீரர், புத்தர் போன்றவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது கண்டிப்பாக நடக்கும். அது முதல்ல ஒரு விமானி, அந்த அப்சர்வேஷன் ஃப்ளைட், அவன்கிட்டையும் போய் ஒரு பேட்டி கேட்டாங்க. அவன் என்ன சொல்கிறான், அவன் பேர் கிளாடு. அந்த கிளாடு என்ன சொல்கிறான், அவனால் பேசவும் முடியல. பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேயை அடித்தது மாதிரி நின்றுட்டுருக்கான். அவன்கிட்ட போய் கேள்வி கேட்குறான்னா உடனே பதிலே வரல. பித்து பிடித்தது போல ஆகிவிட்டான். இத்தனை அழிவுக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு பேட்டியிலே கொடுத்தான் க்ளீனாக. நான் 2 நாள் கழித்து குண்டு போட அந்த ஏரியாவை அவதானிக்க சென்ற போது கொக்குராவுக்கு மேலே நான் போனேன். புறவுச்சூழல் சரியில்லை என்று சொன்னேன். ஆனால் அவர்களை அங்கே போடலை. அதோடு நான் திரும்பி இருந்திருக்கலாம். நாகசாகிலையும் இல்லைன்னாலும் நான் சொல்லியிருக்கலாம். அங்கேயும் போடுன்னு சொல்லி தொலைச்சிட்டேன். அதனால் மேலும் 74,000 பேர் செத்தாங்கங்க. என்னால் ஒட்டு மொத்தமாக 2,14,000 பேர் செத்ததுக்கு நான் ஒருத்தந்தான் காரணம் அப்படின்னு அந்த கிளாடு ஓப்பனாக அந்த பேட்டியில் கொடுத்துருந்தான். முதல்ல இதை நான் செஞ்சுருக்கணும். ஹிரோஷிமாலையும் நிலைமை சரியில்லைன்னா குண்டு போட்டிருக்க மாட்டான். நாகசாகி கொக்குராவிலையும் இல்லைன்னு நான் சொல்லியிருந்திருக்கலாம். அதை செய்யாமல் நான் விட்டது மிக மிக தவறு அப்படின்னு அவனுடைய உள்ளுக்குள்ளே இருந்த அந்த காரண்யம் வெளியே அப்போ தான் அதுக்கப்புறம் வருது அவனுக்கு. அந்த பேட்டி சொல்லும்போது தான் அவனுக்கு அந்த குண்டு போட்டுட்டு வந்து அந்த அழிவை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னதுக்கப்புறம் உள்ளே இருந்து வெளியே வந்தது. அதனால் என்ன பயன்? அந்த கிளாடு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறான் இயேசுநாதர்கிட்ட. அதனால் பலன் என்ன இருக்குது? இதை தான் மகாவீரர் சொல்கிறார். எப்போ நீ எந்த காரியத்தை செய்தாலும் செய்யறதுக்கு முன்னாடியே சிந்தனையிலும் அறம் இருக்க வேண்டும், பேச்சிலும் இருக்க வேண்டும், செயலிலும் இருக்க வேண்டும். அப்போ தான் நீ திட்டம் தீடும் போதும், திட்டம் தீட்டி தானே எல்லா செயலுமே நம்ம செய்கிறோம், அதுலேயே உனக்கு அறக்கடப்பாடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பகவான் மகாவீரர் சொல்லக்கூடிய கருத்து. இயேசுநாதர் நீ செஞ்சதுக்கு அப்புறம் மன்னிப்பு வாங்கலான்னு சொல்லி தொலைச்சிட்டாரு. அதனால் இவன் என்ன பண்ணான், குண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்பட்டுருக்கான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மக்கள் மன்றத்திலே கேட்டுக்கொண்டு இருக்கிறான் அந்த கிளாட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியாக யாதொரு செயலை செய்வதாக இருந்தாலும் அறக்கடப்பாடு என்ற ஒரு
வடிகட்டியை உபயோகித்து தான் சிந்தனை செய்த பின் தான் நாம் செயலாற்ற வேண்டும் என்பதை தெரிவிப்பதுதான் இந்த அறவேரில் முளைத்த செடிகளான செயல்முறைகள். இல்லை என்றால் அடிப்படை அகிம்சை உணர்வு ஒரு நாள் வெளிக்கிளம்பும் என்ற அத்தனை கர்ம அணுக்களும் உள்ளே புகுந்துவிடும். பின்னர் துக்க காலம் துவங்கிவிடும் என்பதுதான் இந்த அறக்கடப்பாடு என்ற அடிநாத உணர்வு நமக்கு தெரிவிக்கிறது. கற்றதனால் ஆய பயன் என்பது இந்த அறக்கடப்பாடு தான். இல்லை என்றால் கற்றதனால் யாதொரு பயனும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அறம் என்று எதையோ படித்து கொண்டும் சிறப்பாக பேசிக்கொண்டும் கடமை செய்யும்போது ஏதோ எங்கோ சொன்ன சில அறக்கூறுகளை அறமென்று சொல்லிக்கொண்டு அறக்கடப்பாடில் இருந்து விலகிய இந்த பால் டிபெட் கற்றும் கல்லாதவன் என்று தான் நாம் சொல்ல தோன்றுகிறது. படித்த முட்டாள் அவனாகத்தான் இருக்கும் என்று குரலாசான் இருந்தால் கண்டிப்பாக அவன் மோரையிலே காரி துப்பியிருப்பாருன்னு தான் சொல்லலாம். 2 பேரையும் நீ போய் அங்குள்ள பருவம் சரியாக இருக்கிறதா, போய் குண்டை போடு அப்படின்னு அரசாங்கம்தான் ஏவுகிறது. இருந்தாலும் ஒருத்தன் பொறுப்பு அரசாங்கத்தினுடையது அப்படின்ட்டான், இன்னொருத்தன் இல்லை நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு செய்த பின் ஃபீல் பண்ணுறான். நான் இந்த சூழல் சரியாக இருக்கிறது என்று சொன்னதால் தான் இந்த பேரிழிவு, இந்த பழி எனக்கல்லவா வந்து சேர்ந்துள்ளது. அட்லீஸ்ட்டு அடுத்தது எவனாவது குண்டு போடும்போதாவது இந்த கிளாடு சொன்னதை காதில் கேட்டான்னா பரவாயில்ல. அது கண்டிப்பாக வர வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஃபீலிங்காக இருக்குது. அந்த கிளாடு என்ன சொன்னோன்னா அந்த வாசகத்தை கூட எல்லாரும் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அதன் பிறகு அந்த அணு எதிர்ப்பையே அவனுடைய கடமையாக கடைசி வரைக்கும் கடமையாற்றி கொண்டிருக்கிறான். இன்னும் அந்த கிளாடு இல்லை, இப்போ இறந்து விட்டார்னு வச்சுங்களேன் அந்த ஆடு. அதன் பிறகு இந்த நான் பொறிபலேசன் டிடி அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் கூட அவன் தான் முன்னின்று செய்ததாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. அதன் பிறகு எங்குமே யாருமே அணுகுண்டு போடாதீங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தில் இறங்கி விட்டான் அந்த கிளாட் அப்படிங்கிறது தான் அவனுடைய சரித்திரம் கூறுகிறது. இப்போ உலகத்தில் நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா 13,000 அணுகுண்டுகள் ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டது மாதிரி இருக்குது கையில். 13 நாடுகள் கையில் வச்சிருக்கு. ஒவ்வொரு நாடும் தன்னை வல்லரசு அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறது. இவையெல்லாம் இந்த ட்ரினிட்டி அப்படிங்கிற டெஸ்ட்டை முதல்ல செஞ்சாங்கள, அந்த மாதிரி அவங்கவுங்களும் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு நாடும் எப்படி அமெரிக்காவில் ஒரு ட்ரினிட்டி டெஸ்ட்டு செஞ்சு என்கிட்ட இருக்கியா அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட்டு பண்ணுறாங்களே, சரியாக வேலை செய்த அந்த ப்ராஜெக்ட் மன்ஹாட்டன் அந்த ப்ராஜெக்ட் சரியாக இருக்கானா ஒரு டெஸ்ட் பண்ணான் ஒரு இடத்துல. அந்த மாதிரி எல்லாருமே செஞ்சுருக்கான். நம்ம கூட அது மாதிரி செய்தோம். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கலாம், ஒரு அணுகுண்டு பரிசோதனை இந்தியாவும் செய்தது. இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, அவன் லிட்டில் பாய்னு பேர் வச்சான். அடுத்தது ஃபேட் மேன், ஒரு குண்டன்னு பேர் வச்சான். இந்தியாவில் அதுக்கு என்ன பேர் வச்சான்னு கேட்டிங்கன்னா, அந்த குண்டு போட்டான்ல அந்த அணுகுண்டுக்கு பேர் புத்தா ஸ்மைல். இது எவ்வளோ கேவலமான பேர் நம்ம இந்தியா தேர்ந்தெடுத்துக்கலாம் பாருங்க. புத்தர் இந்த மாதிரி குண்டு போட்டு அழிக்கிறத விரும்புவாரா? அதை கவர்மெண்ட்டு அப்போ நம்ம இந்தியா கவர்மெண்ட்டே அதை செஞ்சுருக்கு. இன்றைக்கும் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தாராப்பூரில் போட்டாங்க. அதுக்கு பேர் புத்தா ஸ்மைலாம் அந்த குண்டுக்கு பேர். இந்த பெயர் புத்தர் சிரிக்கிறார், புத்தர் சிரிப்பாரா காரி துப்புவாரான்னு நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். அவங்கவுங்களும் அறமற்ற செயலை செய்தபோது புத்தர் மகாவீரர் என்ற பெயரிப்பீர்கள், அதுவும் பாரதத்திலே. நாங்கள் வல்லரசுன்னு சொல்லிக் கொள்வதற்காக புத்தரை ஏண்டா இழுத்து தொலைச்சிங்க அப்படின்னு தான் எனக்கும் சொல்லத்தானது. பல பேச்சாளர்களும் அப்படி தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த பால் டிபெட் என்ன சொன்னான், அது என்னுடைய கடமை என்று அறக்கடப்பாட்டை மறந்து சொன்னான். அதே போல் இன்னொருத்தனும் சொல்கிறான் அதே ப்ராஜெக்டில். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மன்ஹாட்டன் திட்டம் அப்படின்னு ஒன்று போட்டான ப்ராஜெக்ட், அதுக்கு ஒரு பிரசிடெண்ட் மாதிரி இருக்கிறான். அவன் ஒரு இந்த ஃபிசிக்ஸ் படித்த ஒரு மேதை. அவன் பேர் ஓப்பன் ஹீபர் அப்படிங்கிறவன். அவன் ஒரு இயற்பியலாளர். அவரை போட்டிருக்கானுங்க. அந்த ஆள் எல்லாம் செஞ்சு அதில் கொண்டு போய் போட்டான். இதுக்கெல்லாம் அடிப்படையில் அந்த குண்டு தயாரித்தவனும் ஒரு காரணம் தானே. ஆக்சுவலாக சொன்னேன், கவர்மெண்ட்டு கிருத அப்படின்னு சொன்னாலும் இவனும் ஒரு கிருத காரிதை தான். இவனும் ஒரு காரியத்துக்கு பின்னாடி தான் துணை போயிருக்கிறான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த ஆளுக்கு குற்ற உணர்வு இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த நூலிலே குறிப்பு இருக்கிறது. அவர்கிட்ட போய் கேட்குறான். தேர்ச்சி பெற்ற பின் முதலாக அவன் என்ன பண்ணியிருக்கான், ஆக்சுவலாக அந்த குண்டு போட்டது சரிதான், நான் எனக்கு என்ன தெரியுமோ, நான் என்ன படித்தனோ, எனக்கு என்ன சம்பளம் கொடுத்தானோ அதை தான் நான் செஞ்சேன், அதை நான் போட்டிருக்கேன், அவ்வளோதான் அப்படிங்கிறதுக்கு அவனை கேட்குறான் ஒரு கேள்வி. ஏன்யா ஓப்பன் ஹீபர், நீ சமஸ்கிருதம் படித்த ஆள் தானேன்னு கேட்குறான். ஆமாம், சமஸ்கிருதத்தில் தேர்ச்சி பெற்று பகவத்கீதையும் படித்து முடித்தவன் அவன். பகவத்கீதையை அவங்க பெரும்பாலும் எங்கே போனாலும் கையிலே எடுத்துகிட்டு போவான். அவன் இந்த குண்டை தயார் பண்ணி போட்டிருக்கான். அதுக்கு அவன் கேட்குறான். அவன் சொல்கிறான்,
முதலாக படித்தது பகவத்கீதை. ஏன்டா பகவத்கீதை படிச்சுட்டு இந்த மாதிரி மாபாதகத்தை செய்தாய் அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், கிருஷ்ணன் என்ன சொன்னான்? நானே எல்லாவற்றையும் செய்கிறேன், நீ பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. அர்ஜுனன்ட்ட சொல்கிறான், நீ உன்னுடைய கடமையை செய், அதுதான் உன் வேலை அப்படின்னு பகவத்கீதையில் சாராம்சமாக இந்த கருத்து தான் போதிக்கிறது அப்படிங்கிறான் அந்த ஓப்பன் ஹீபர். அதுக்காக தான் நான் பகவத்கீதையை கற்றேன், அதில் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு இல்லை, இது ஒரு அறச்செயல் தான் அப்படின்ட்டான். அதனால் அவன் கடமையை செய் என்ற கருதுகோளை அவன் பெரிதாக கூறுகிறான். அர்ஜுனனுக்கு இந்த தடுமாற்றம் வருகிறது. எதிரில் இருப்பவர்களெல்லாம் உன் தாத்தா, என் தாத்தா, என் சித்தப்பன், குருநாதர், இது அயாதிகள், உறவினர்கள் அப்படின்னு சொல்லி தானே அவன் போரிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய காண்டீபத்தை கீழே போடுறான். அவன் அப்படி போடாத, நீ எடுத்துக்க கையில், நீ கொல்லவில்லை, நீ காவலன், நீ காவல் காப்பது தான் உன் வேலை, கொல்வதும் உன் கடமை, உன்னை கடமையை செய் என்று தூண்டுகிறவன் நான், அதுக்கு பொறுப்பு நான் தான்டா, உனக்கு ஒன்றுமே கிடையாது. நீ எதிரில் இருப்பவன் யாராக இருந்தாலும் சரி, உன் தாத்தாவாக இருந்தானா, குருநாதராக இருந்தானா, சித்தப்பனாக இருந்தானா, அடித்து தள்ளு அப்படின்னு சொல்லி கொடுத்து, நீ ஏன் பதறுகிறாய், நீ என்ன செய்தாய், நான் அல்லவா செய்கிறேன், கண்ணனே ஆக்கினான், கண்ணனே கொள்கின்றான், போற்றுவார் புற்றிலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்னு அவனை கொல்ல தூண்டி விட்டவனும் இதே கிருஷ்ணன் தான் அப்படின்னு அந்த பகவத்கீதையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சீனர் தான் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தான்ல அவன் சொல்லுகிறான். கடமையை செய், பலனை பற்றி கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன் என்று அர்ஜுனனை கிருஷ்ணன் தூண்டுகிறார். பொறுப்பு என்னுடையது, என் தலை மீது பழையை போட்டுவிட்டு நீ உன் காரியத்தை செய் என்று சொல்லி அவனை கொலைத்தொழில் புரிய தூண்டுகிறார். மகாபாரத குருச்சோத்திர போரிலே ரணகளத்திலே நின்று கொண்டு இப்படித்தான் அவர் பேசினார் என்று இதிகாசம் கூறுகிறதே அப்படின்னு சொல்கிறான். இப்படித்தான் பகவத்கீதை கூட கூறுகிறது உண்மைதான். அந்த ட்ரினிட்டி ட்ரஸ்ட் செய்த அந்த ஓப்பன் ஹீபர் தனது வாக்குமூலமாக இதைத்தான் வழங்கியிருக்கிறான் என்றுதான் எல்லா செய்திகளும் பத்திரிகைகளும் வெளியிட்டன. அது நூலாகவும் வந்திருக்கிறது. எவன் ஒருவன் தர்ம சிந்தனை பேச்சு செயலுடன் செயல்படுகிறான் என்பது கிருஷ்ணனால் நிர்ணயம் செய்ய முடிந்தது போல் செய்யும் வல்லமை கொண்டவர்களாய் என்ன அப்படிங்கிற ஏரியாவும் நாம் சிந்திக்க வேண்டிய செயல்தான். அப்படியே கிருஷ்ணன் செய்திருந்தாலும் அதை செய்ய வேண்டியது கர்மா அப்படிங்கிற ஒரு விதி தான் செய்யணும். அந்த கர்ம துகள்களுக்கு தான் இயற்கை அந்த வலுவான ஒரு உரிமையை வழங்கியிருக்கிறது என்று தான் மகாவீரர் கூறுகிறார். அதை முன்னமே செய்யும் அதிகாரம் யார் அந்த கண்ணனுக்கு கொடுத்தது அப்படிங்கிறது கூட ஜனவரம் கூறுகிறது. அதனால் பகவான் என்று அழைக்கப்பட்டாலும், பகவான் கிருஷ்ணன் என்று எல்லோராலும் வணங்கப்பட்டாலும், ஜினதர்ம கர்ம தத்துவத்தின்படி அவன் கிருதகாரித அனுமோத அப்படிங்கிற அடிப்படையிலே ஹிம்சை செய்ததால் தர்மமாக செய்திருந்தாலும் அறமற்ற செயல்தான் என்கிறது ஜனவரம். அதனால் அந்த காட்சியிலே எந்த ஒரு அறக்கடப்பாடும் அர்ஜுனனுக்கு இல்லை என்று சொல்ல முடியாது, ஆனால் கிருஷ்ணனுக்கு இல்லை என்று தான் சொல்ல தோன்றுகிறது ஜனவரத்தை படிக்கும்போது. அதனால் இந்த ஓப்பன் ஹீபரும் ஒரு பகவான் தான் அப்படின்னு கூட நாமும் சொல்லலாமே அப்படின்னு தான் தோன்றுகிறது. அவனும் அமர்ந்த இடத்திலேயே கொலை தொழில் புரிந்தவன் தானே, அவனிடத்தில் அறக்கடப்பாடு இல்லை என்று தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் தனி மனித கடமையை செய்தாலும், இல்லை குடும்பத்திற்காக கடமையாற்றினாலும், இல்லை சமூகத்திற்காக நாட்டிற்காக கடமையாற்றினாலும், அது அதந்த செயல்பாட்டிற்கு முன் அறம் தோய்ந்த சிந்தனையுடன் திட்டமிட்டு அறவழியில் இனிமையாக பேசி அறச்செயல் புரிவதே மேலான செயல்பாடாகும். இதுவே அறக்கடப்பாட்டின் இலக்கணம் என்பதை புரிந்து கொண்டு நாம் அந்த வழியை செயல்படுவோம். ஒரு தனிநபரோ இல்லை குடும்ப தலைவனோ இல்லை ஒரு சமூகத்தை கொண்டு சமூகத்தை முன்னேற்ற துணிந்தாலும் இந்த அறக்கடப்பாடு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் கடமை உணர்வுக்குள் மறைபொருளாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஜனவரம் என்றைக்குமே விரும்புகிறது என்று கூறி, நாம் எந்த செயலை செய்தாலும் இந்த அறக்கடப்பாடின் அடிப்படையிலே செய்வோம் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வணக்கம், நன்றி.